இப்போ நம்ம பார்க்க போற டைப் வந்து பாத்தீங்கன்னா அனாலஜி, ரைட்டுங்களா? இந்த அனாலஜில மேஜரா மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குங்க. ஸோ 8 டைப்ஸ் இருக்கு. அப்போ இந்த 8 டைப்ஸ் வந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்கண்ணா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு டைப்புக்கும் சப் டைப்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? மொத்தம் 20க்கும் மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த அனாலஜில கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு டைப்பா வந்து இதுக்கப்புறம் வர கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்புக்கும் அதுக்கு உள்ள இருக்கிற சப் டைப்ஸ் வந்து நான் சொல்றேன், ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், சொல் பொருள் அனலாஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சொல் பொருள் அனலாஜி அப்படின்னா என்ன கேட்பான் தெரியுங்களா? ஒரு நாடு கேட்பான், அந்த நாட்டோட தலைநகரம் கேட்பான். இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து பார்த்தோன்னா அழகு கொடுத்துருவான், அளவீடு கேட்பான், ரைட்டுங்களா? இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கருவி கொடுத்துருவான், அதோடைய பயன் கொடுப்பான், ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம சயின்ஸில் பார்த்தோம் ஸ்பிக்மோ மானோமீட்டர், ரைட்டுங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுது? பிளட் ப்ரெஷரை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து இருக்கும். அதான் கருவி பயன். நெக்ஸ்ட் வந்து விலங்குகள் கொடுத்துருவோம், அனிமல்ஸ் கொடுத்துருவான், அதனுடைய இளமை பெயர், அது குட்டியா இருக்கும்போது என்ன பேரு, அது மேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி இல்லைன்னா ஆண் பெண், ரைட்டுங்களா? விலங்குகளுடைய வாழ்விடத்துக்கு பேர் என்ன? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு அனாலஜிலே இதெல்லாம் சப்டைப்ஸா வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்க நம்பர் அனாலஜி, ரைட்டுங்களா? நம்பர் கொடுத்துருக்கான், அடுத்து 2 நம்பர் கொடுத்துருக்கான், அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லுவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அனாலஜி, ரைட்டுங்களா? ஏ என்பது பி ஆகும், பி என்பது சி ஆகும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இந்த லெட்டரை வச்சே கேட்பான். நெக்ஸ்ட் பாருங்க கலப்பு அனாலஜி, மிக்சடு அனாலஜி, ரைட்டுங்களா? அதுல நம்பர்ஸும் இருக்கும், வேர்ட்ஸும் இருக்கும், ரைட்டுங்களா? இதுல சப்டைப்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் அந்த டாபிக் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு பாருங்க தொகுப்பு அனாலஜி, செட் அனாலஜி அப்படின்றாங்க. இப்ப 2 செட்டு கொடுத்துருவான். இந்த 2 செட்டுக்கு இருக்கிற ஒரு காமனான ஃபேக்டர் அதுக்கு அடுத்த செட்லயும் இருக்கும், ரைட்டுங்களா? பாருங்க 2 வந்து 2ஆல பெருக்கினா 4 கிடைக்குது. இதுல கொடுத்துருக்கான் பாருங்க, இந்த செட்ல பாருங்க 4 2ஆல பெருக்கினா 8 கிடைக்குது. இந்த பக்கம் பாருங்க, இந்த செட்டு பாருங்க 3 3ஆல பெருக்கினா எனக்கு 9 கிடைக்குது. 9 வந்து பாத்தீங்கன்னா 3ஆல பெருக்கினா 27 கிடைக்குது. அப்ப இங்க எல்லாம் 2ஆல பெருக்கி வந்திருக்கான், இந்த செட்ல எல்லாம் 3ஆல பெருக்கிருக்கான். ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பான். இதுக்கு சப்டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் அனாலஜி, ரைட்டுங்களா? இது பட அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இது நமக்கு ஒரு கியூப் கொடுத்துருக்கான், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான், ஒரு சிம்பிள், அதாவது கிளாக் வைஸ்ல ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணியிருக்கான், ஒரு ஏரியா, பர்டிகுலர் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இது எப்படி மாறுது, கட் பண்ணா எப்படி வரும், ஃபோல்டு பண்ணா எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்பான். இதுக்கு பேர் தான் பட அனாலஜி, நான் வெர்பல் அனாலஜி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட் ஆப்ரேஷன், ரைட்டுங்களா? இப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கேட்பான். ஒரு செட்டு கொடுத்துருவான், 1 2 3 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கொடுத்துருவோம், 6 வருங்களா? அப்போ 4 5 6 வந்து ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்றது ஆன்சரா வரும். இதுல சப் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. கடைசியா நம்ம பார்க்க போறது தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அனாலஜி, ரைட்டுங்களா? இந்த சிம்பிள் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் என்பது பெருக்கலாகவும், மைனஸ் என்பது வகுத்தலாகவும், இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அனாலஜி. இந்த 8 டைப்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைப்பான சொல் பொருள் அனாலஜி, ரைட்டுங்களா? ஸோ இந்த டைப்ல பார்க்கலாம். அனாலஜில டைப் 1 வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் கொடுத்துருவாங்க, அவருடைய தலைநகரங்கள் கொடுத்துருவாங்க, அதாவது கேபிட்டல்னு சொல்லி அது கேபிட்டல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாட்டை கொடுத்துட்டு அந்த நாட்டோடைய காயினை கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? இது ரொம்ப ஈஸியான டாபிக்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் எல்லா டாபிக்ல ஒரு டாபிக் தான், ரைட்டுங்களா? இது ஏன் ஈஸியான டாபிக்னா நமக்கு தெரிஞ்ச நாடுகள் அதனுடைய தலைநகரங்கள் வரும்பொழுது மட்டும்தான் இது ஈஸியா தெரியும். நமக்கு தெரியாத நாடுகள் அதனுடைய தலைநகரங்களோ அல்லது தெரியாத நாடுகள் அதனுடைய காயினோ வரும்பொழுது, அந்த கரன்சியோ கேட்கும்போது இதுவும் கடினமான டாபிக்கா மாற வாய்ப்பு இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ டைப் 1ல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியா புதுதில்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், ரைட்டா? ஸோ இந்தியா என்ற நாட்டுக்கு அதனுடைய கேபிட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா புதுதில்லி. அப்போ ஜப்பானுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷனை பாருங்க, ஜப்பானுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோக்கியோ அப்படின்றது தான் அதனுடைய தலைநகரம். ஸோ அதனால டோக்கியோன்றது தான் ஆன்சரா இங்க வரும். இது SSC MTS 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பங்களாதேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்கா, ரைட்டுங்களா? பங்களாதேஷனுடைய தலைநகரம் வந்து டாக்கா. அப்போ பூட்டானுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பூட்டானுடைய தலைநகரம் திம்பு, ரைட்டுங்களா? NTPC 22ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா கான்பெரா, சிட்னி இல்ல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிட்னின்னு சொல்றீங்க, சிட்னி கிடையாது. நானும் நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கேன், ஆஸ்திரேலியா தலைநகரம் சிட்னின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்றாங்க. பட் அந்த கிரிக்கெட்லாம் விளையாடுறதுனால அந்த இடம் ஃபேமஸா இருக்கிறதுனால அதை சொல்றாங்க. பட் அப்படி இல்லை,
ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா கான்பெரா. அப்போ கனடாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டவா. ரைட்டுங்களா? இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா காபூல். ரைட்டுங்களா? இந்தோனேஷியாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நுசந்தாரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈரானுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா டெஹரான். ரைட்டுங்களா? ஈராக்னுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈராக்னுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்தாக். எஸ்எஸ்சி ஜிடியில கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போ கரண்ட் ஸ்னாரியோ பேஸ் பண்ணி அதிகமாக கேட்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நாடுகள் இதனுடைய தலைநகரங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாடுகள் அதனுடைய கரன்சிகளை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ரஷ்யாவுடைய தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோ. இது ஏன் கேட்டிருக்கான்னு தெரியுதுங்களா? 22 தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா போர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால அந்த 2 நாட்டையும் கேட்டிருக்கான். அப்போ உக்ரைனுடைய தலைநகரம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ரைட்டுங்களா? உக்ரைனுடைய தலைநகரம் என்ன? கியூ. ரைட்டுங்களா? இது ஃப்ரீக்வென்ட்லி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால இதை கேட்டிருக்காங்க. மலேசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் கொடுத்துருக்காங்க. இப்போ தாய்லாந்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? தாய்லாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்காக். ஆர்ஆர்பி குரூப் டி 22 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சவுத் கொரியா, தென் கொரியாவுடைய தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா சியோல். ரைட்டுங்களா? அப்போ வட கொரியாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. வட கொரியாவுக்கு பியாங்யாங். ரைட்டுங்களா? எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டை கேட்பாங்க. ஸோ அதனால நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதே ஒவ்வொரு கண்ட்ரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவருடைய கேபிட்டல் என்ன, கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸ்பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரிட். இட்டாலிக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இட்டாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோம். எகிப்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெய்ரோ. கென்யாக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. நைரோபி. 24 வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எளிமையாக கூட கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாடலே இப்படிதான். இந்த மாடல்ல இருக்கிற டைப்ல இது ஒரு டைப். ரைட்டுங்களா? இந்த மாதிரி எளிமையா கேள்விகளும் வருவது உண்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இப்போ காயின்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய். நம்ம இந்திய ரூபாய்ன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அமெரிக்காவுக்கு என்ன எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்க டாலர். சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா யுவான். ரைட்டுங்களா? ஜப்பானுடைய காசு பேர் என்ன? சிஜிஎல். அதாவது கிராஜுவேட் லெவல்லே கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? என். பங்களாதேஷனுடைய தலைநகரம் வந்து தாக்கா. மியான்மருடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கியாட். ஐக்கிய அரபு அமீரகம். ரைட்டுங்களா? அவருடைய காசு, அவருடைய பணத்தின் பெயர் வந்து திர்ஹம். சவுதி அரேபியாவுக்கு என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ரியால் அப்படின்றது தான் ஆன்சர். துருக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா லிரா. குவைத்துக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பின்னு கேட்டிருக்காங்க. குவைத் தினார். தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. கேரளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம். ரைட்டுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் கேபிட்டல், அதாவது மாநிலங்கள் மற்றும் அதனுடைய தலைநகரங்களை கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்பை. குஜராத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தி நகர். பீகாருக்கு வந்து பாட்னா. அஸ்ஸாமுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்டிருக்காங்க. அஸ்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா திஸ்பூர். கர்நாடகாவுக்கு வந்து பெங்களூரு. தெலுங்கானாக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டிபிசி 2022 கேட்டிருக்காங்க. ஹைதராபாத். ரைட்டுங்களா? நீங்க ஆந்திராவுடைய தலைநகரத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல விட்டு போங்க. ஒடிசாவுடைய கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர். மேகாலயாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷில்லாங். ஸோ இந்த இவ்வளோ கேள்விகள் மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. இதோ அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க. நான் உங்களுக்கு இங்க கொஞ்சமான கேள்விகள் மட்டும்தான் புரியுதலுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க எல்லா மாநிலங்கள் மற்றும் அதனுடைய தலைநகரங்கள், ஸோ இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாடுகள் மற்றும் தலைநகரங்கள், நாடுகள் மற்றும் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு கான்டினென்ட்டா எடுத்துங்க. ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசியா எடுத்துங்க, ஐரோப்பா எடுத்துங்க, அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா எடுத்துங்க, சவுத் அமெரிக்கா எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டினென்ட்டா எடுத்து நீங்க அதுல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, ஸோ அதுல எந்த கண்ட்ரிஸ்க்கு என்ன கேபிட்டல் மற்றும் கரன்சி, ஸோ இது முக்கியமா பாருங்க. இந்த டைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Indus Classes